Hi friends, welcome to my channel Sundari Creatives. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். அதை நம்ம இந்த 3 லைனில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சென்டர் லைனை பேஸாக எடுத்துக்கோங்க. சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு சென்டர் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு செயின் எடுத்து அதை பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி இழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். சரிங்களா? இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று போட்டுட்டு அதை நெக்ஸ்ட்டு செயினுக்கு வர்ற நெக்ஸ்ட்டு பட்டன் ஹோல் போடுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் லைனில் ஒரு செயின் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம சைடு வாக்கில் போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு சென்டர் லைன்லேருந்து தான் நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது ப்ராப்பராக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், லெஃப்டில் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே இழுத்தோன்னா சென்டரில் லாக் ஆயிரும். அது லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி பட்டன் ஹோல் செயின் இழுக்கணும். லாங்காக செயின் போட்டு அதை அப்படியே பேக் சைடு இழுத்திங்கன்னா சென்டர் லைனில் லாக் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் செயின் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடுக்கு கொண்டு வாங்க. கொண்டு லாங் செயின் கொண்டு டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா சென்டர் லைனில் லாக் விழுந்துடும். சரிங்களா? இதே மெத்தட் படி தான் நம்ம இந்த ஃப்ளை ஸ்டிச் போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை வச்சு நிறைய ஒர்க் பண்ணலாம். நெக்குக்கு கூட நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். அதில் லீஃப் ஃபில்லிங் கூட இதில் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஜரிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.